தேங்காவை ஈஸியாக உடைக்கணுன்னா அது நல்ல தண்ணியில் நனைச்சிட்டா உடைக்கிறது ரொம்ப ஈஸி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாருக்கு இணையாக ஒரு சைட் டிஷ் இருக்குன்னா அது கோகோனட் சட்னி. பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். இந்த தேங்காவை சிரட்டிலிருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக, சேஃபாக, அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் எடுக்கிற முடியும் ஒரு வழி இருக்குது. அது தேங்காவை இதில் திருகுறது மூலமாக தான். இதில் தேங்காவை திருகுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒன்று தான் இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா தேங்காய் திருகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவும் திருகிடலாம். அது தேங்காவை திருக ஆரம்பிக்கிறது முதல்ல இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா நடுவில் போகணும். பொதுவாக எல்லோரும் நடுவில் திருகிடுவாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் திருவுறதுக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்த ஓரத்தெல்லாம் இப்படி திருகி விட்டு அதுக்கப்புறம் நடுவில் போகணும். தேங்காவை இப்படி இந்த ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி வச்சு திருக ஆரம்பிக்கலாம். அப்படியே கொஞ்சம் திருவிட்டு அப்படியே தேங்காவை இப்படி ரொட்டேட் பண்ணி ஓரத்தில் இருக்க எல்லா சைடும் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், ஈவனாக திருவிருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சமாக இந்த சைடு திருவிட்டால் நடுவில் திருவி நம்ம தேங்காய் திருவி முடிச்சோம். இதோட நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ உடச்ச கடலை நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸு புளியை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு. நான் அம்மியில் அரைச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் மிக்சியில் இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்த பருப்பு, அப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஏன் கடைசியாக மிளகு சேர்க்குறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why am adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.